ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து என் பேத்தி தான் இன்னைக்கு வந்து ஓரியோ பிஸ்கட்ல கேக் செஞ்சு காமிக்க போறா. ஓரியோ பிஸ்கெட்ஸ், பால், அப்புறம் வந்து 2 டைரி மில்க். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இந்த டெக்கரேஷனுக்காக தான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து கீ இல்லைன்னா வந்து பட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சுகர், அவ்வளோதான். சுகர் அரைச்சாச்சு, இந்த மாதிரி தான் அரைச்சிக்கலாம். ஓகே, சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன்ஸ் தான் பெரிய ஸ்பூனில் போட்டிருப்பீங்க கரெக்டாக? ஏன்னா பெரியவங்களாம் சாப்பிட்றாங்கன்றதுனால சக்கரை அளவை நம்ம கம்மி பண்ணிட்டோம். ஏன்னா ஓரியோ பிஸ்கெட்லேயே ஸ்வீட் இருக்குன்றதுனால. வந்து 6 பேக்கெட்ஸ் எடுத்துக்கிறோம் ஓரியோ பிஸ்கெட், 10 rupees ஓரியோ பிஸ்கெட். ஸோ வந்து இதெல்லாம் வந்து பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அதை லிக்விட் பண்ண போகிறோம் ஓரியோ கேக் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஓரியோ இது நம்ம கிரைண்ட் பண்ணலாம். அது வந்து பவுலில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்ச சுகர் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இதுவே கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கிறேன், இல்லை பாப்பா? ஓகே, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பால், பாயில்டு மில்க் தான் வச்சுருக்கீங்க இல்லையா? ஆமாம். ஒரு டம்ளர் பால் ஊற்றியாச்சு. நல்லா கிளறணுமா? ஆமாம். கிளறிட்டு கட்டிப்படாமல் நல்லா கட்டிப்படாமல் நல்லா சர்க்கரை, பால், ஓரியோ பிஸ்கட் தூள் பண்ணது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி லிக்விட் தான் இருக்கணும். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? கீ எடுத்து ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மோல்டு. ஓகே, நான் இந்த மோல்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மோல்டில் வந்து கீ அப்ளை பண்ணணும். கீ அப்ளை பண்ணால் வந்து ஸ்டிக் ஆகாது. சரி சரி, போதுமா? நான் கொஞ்சம் தர போடவா? இன்னும் கொஞ்சம் நெய் கம்மி கொஞ்சம் போடு. நல்லா எல்லா இடமும் தடவு பாப்பா. ஓகே, இப்போ இந்த பவுலில் தான் பண்ண போகிறீங்களா கேக்கு? எப்படி அவனில் வச்சு பண்ண போகிறீங்களா இல்லை குக்கரா? குக்கரில். சூப்பர். நீங்கள் அவனில் பண்ணனால பண்ணலாம். ஓகே, வீட்டில் எது இருக்கோ அதில் வச்சு பண்ண வேண்டியதுதான். அப்படிதானே பாப்பா? ஓகே, இப்போ நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த லிக்விட் போடலாம். நெக்ஸ்ட் குக்கர் எடுத்துக்கணும். குக்கரா? ஸோ வந்து நான் குக்கர் எடுத்துட்டேன். குக்கரில் வந்து வாட்டர் ஊற்றிட்டேன். இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இதை வந்து வைக்கணும். வச்சுட்டு இது வந்து 30 மினிட்ஸ் வைக்கணும். 30 மினிட்ஸ் வைக்கணும். 30 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஸ்பூன்லேயோ எல்லாம் வந்து ஏதாவது டூத் பிக்லேயோ வந்து இது பண்ணி பாருங்கள். அது ஒட்டலைன்னா அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ வந்து நான் அதை வைக்கிறேன். கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கமுத்துக்கலாம். கமுத்துட்டு டீ வந்து தட்டணும். தட்டிட்டு கொஞ்சம் கூல் டவுன் ஆக விட்டுருங்க. அது ஃபேனுக்கு வந்து நேர்லேயே இருக்கட்டும். கட் பண்ணிடவா? கட் பண்ணு. ஸோ கேக் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட போகிற கொஞ்சம் சூடாக இருக்குது. எப்படி பாப்பா இருக்கு கேக்கு? நீ செஞ்ச கேக்கு சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கா? ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்கன்னு சொல்லு. இதே மாதிரி எல்லாரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அம்மம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். பாய். அவ்வளோதான்.